ஹலோ ஆல் நேத்துலேருந்து இன்னைக்கு காலையில் வரைக்குமே எனக்கு அந்த பூஜை வேலைக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் தான் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா பூஜை ரூம்லாம் ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட 1 வீக்குக்கு மேலேயே ஆயிடுச்சு. கண்டிப்பாக இன்றைக்கி வந்துட்டு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து நேற்றே வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. பூஜை பாத்திரம் வந்துட்டு கழுவி வச்சுட்டேன். எனக்கு கிருஷ்ணன் வந்துட்டு ஹெல்ப் பண்ணான். அவன் தான் தொடச்சி கொடுத்து எல்லாமே பண்ணி வச்சுட்டு இருந்தான். என்கிட்ட மோஸ்ட்டாக கமெண்ட்ஸில் வந்துட்டு கேட்குறது, உங்ககிட்ட இருக்கக்கூடிய முருகன் சிலை எங்கே வாங்குனீங்க, எவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தீங்க. இது நான் வாங்கலைங்க. நான் வாங்கினது வந்துட்டு ஒரு குட்டி சைஸில் காமிச்சு பார்த்தீங்கன்னா முருகர் அவர் மட்டும் தான் நான் வாங்கினது. அதுக்கப்புறம் இந்த பெருசு வந்துட்டு எங்கள் அத்தை தான் வாங்கி கொடுத்தாங்க. பின்னாடி இருக்காங்க பாருங்க, அவங்க தான் எனக்கு ஃபுல்லாகவே எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வந்துட்டு ஃபுல்லாக பூஜை ரூம்லேயே தான் இருந்தேன். ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸும் ஷேர் பண்ணியிருந்திருக்கேன். நான் முன்னாடியே அவங்க கிட்டே கேட்டேன், எனக்கு முருகர் சிலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். அவங்க முதல் மாதம் சம்பளத்தில் எனக்கு வாங்கி கொடுத்தது. கொஞ்சம் மெமரபிள் கூட. நல்லாயிருக்கும். அவருடைய முகம் பாவனை எல்லாமே அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு தனியாக ஸ்பேஸ் ரெடி பண்ணி அவருக்கு தனியாக மணலாம் வச்சு அழகாக அவருக்கு தீபமும் ஏற்றி வழிபட்டுட்டு இருக்கேன். முருகன் சிலை வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வையுங்க. அவர் வந்துட்டு கலியுக கடவுள்.